டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நடுநிலையான செய்திகள், தனித்துவமான பார்வை, விரிவான அலசல். RDX. தமிழகத்தின் தனித்துவமான தொலைக்காட்சியான நியூஸ் தமிழ் 24/7 RDX என்கிற புதிய நிகழ்ச்சியை இன்று துவங்குவதில் பெருமை கொள்கிறது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற ஏதேனும் ஒரு பெரிய செய்தியை விருப்பு இல்லாமல் அதற்கே உரிய நியாயங்களோடு முழுமையாக ரிப்போர்ட் செய்வது, அந்த செய்தியினுடைய எல்லா கோணங்களையும் பின்னணியையும் தர்க்கங்களின் வாயிலாக டிபேட் செய்வது, அந்த செய்தி சமூகத்தில் ஏற்படுத்த போகிற பாதிப்பை எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பது. ரிப்போர்ட், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். RDX. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நாள்தோறும் இரவு 7 மணிக்கு உங்களை சந்திக்க வருகிறோம். இன்றைய நாளின் முக்கிய செய்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்களுக்குள் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என கெடு விதித்ததால் கட்சி பதவிகளை தடாலடியாக பறித்த எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கம் குறித்து கொஞ்சமும் கவலைப்படாமல் ஆதரவாளர்களை அணி திரட்டும் செங்கோட்டையன். உருவாகிறதா 5வது அணி? டிடிவி தினகரன் ஆடும் 2020. எடப்பாடி பழனிசாமியை ஏற்க மாட்டேன் என டிடிவி தினகரன் திட்டவட்டம். முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் தனி ரூட் எடுக்கும் டிடிவி தினகரன். அண்ணாமலைக்கு டிக், நயினாருக்கு செக். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அரசியலுக்கு கரம் பிடித்து கொண்டு வந்தவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். கடந்த 50 ஆண்டு காலமாக அதிமுகவில் தலைவராக இருந்தவரை ஒரே ஒரு கையெழுத்தில் அதிமுகவின் தொண்டராக மாற்றியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைய நிகழ்வுகளை முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கிறார் செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும். இன்றைய RDXின் தலைப்பு என்பது மிக முக்கியமானது. 5 அணிகளாக அதிமுக, பின்னணியில் திமுகவா? இன்றைய ராசிப்பை பார்க்கலாம். பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி 10 நாள் கெடு விதித்திருந்த செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை பறித்து அடிப்படை உறுப்பினராக மட்டுமே விட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட 50 வருடங்கள் தலைவராக இருந்த செங்கோட்டையனை தொண்டராக மாற்றியிருக்கிறார். இதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த செங்கோட்டையன் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் பணி தொடரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அதிமுகவின் உட்கட்சி சண்டை வலுத்து வருவது அந்த கட்சிக்குள் பெரிய சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பை அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் பாஜகவும் வலியுறுத்தியும் அதை ஏன் ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? செங்கோட்டையனுடன் சேர்ந்து அதிமுக ஒருங்கிணைப்பை எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்திய 5 முன்னாள் அமைச்சர்களின் நிலைப்பாடு இனி என்னவாக இருக்கும்? பதவி நீக்கத்தை மகிழ்ச்சி என்று செங்கோட்டையன் சொல்வதன் உள்ளர்த்தம் என்ன? செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை அதிமுகவுக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் போன்ற கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய RDX. ரகுமான் சார், எனக்கு 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற மொத்த வாக்குகள் ஏறக்குறைய 40%. 2024 கடைசியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெற்றிருப்பது 20%. சரி பாதியாக அதிமுகவினுடைய வாக்குகள் சரிந்திருக்கிறது. ஒரு அதிமுக தொண்டனாக இந்த கட்சி மீண்டும் பலம் பெற வேண்டும், வலிமை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது ஒவ்வொரு தொண்டனுடைய நிர்வாகியினுடைய கனவு. அந்த கனவை செங்கோட்டையன் பொது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இன்னும் ஒரு படி மேல சொல்றதா இருந்தா, ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் 6 பேரோட போய் நாம 2026 ஜெயிக்கணும்னா ஒரு வலிமையான கூட்டணி அவசியம்ங்கிறத விட முக்கியமானது கட்சி ஒன்றுபடணும், ஒன்றுபட்டால் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் RDXக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. செங்கோட்டையனுடைய நீக்கத்துக்கு பிறகு இது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒருங்கிணைப்புக்கு கட்சியினுடைய எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கான கதவை இழுத்து மூடினாரா EPS? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. செங்கோட்டையனோட நீக்கம் வாயிலாக அடுத்து யாராவது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், நீக்கப்பட்டவர்கள் அல்லது வெளியேடுகள் இவர்கள் இந்த கட்சியில திரும்ப சேரணும், குறிப்பா சசிகலா, டிடிவி அவர்கள்
இவங்களை எல்லாம் திரும்ப சேர்க்கிறது அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல் என்ன? இந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கு, பதவி பறிக்கப்பட்டதன் வாயிலாக மொத்தமாக இந்த குரல்களை அமுத்தி விட்டாரா எடப்பாடி? இப்ப அதிமுக தலைமை பலவீனமாக இருக்கிறது என்ற ஒரு தொடர் குற்றச்சாட்டு இருந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, அதிமுக தலைமை பலவீனமாக இல்லை, அது வலிமையாகத்தான் இருக்கிறது என்று உணர்த்துவதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் நோக்கம். அதனாலதான் அதிமுக ஒரு பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்ன செங்கோட்டையனை அவர் பொறுப்புகளில் இருந்து நீக்கி இருக்கிறார் என்றுதான் நமக்கு காட்டும். இல்ல, இப்ப எனக்கு முக்கியமான கேள்வி, செங்கோட்டையன் தேர்தலுக்கு கரெக்டா 6 மாதங்களுக்கு முன்பாக ஏன் இப்போது பேச வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப என்ன பொலிட்டிக்கல் முக்கியத்துவம் இருக்கு? ஏன் என்ன காரணத்துக்காக இப்ப பேசுறாரு? இப்போ செங்கோட்டையன் 6 மாதத்திற்கு முன்னால் ஏன் பேச வேண்டும் என்று சொல்வதை விட அவர் என்ன பேசுகிறாருங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் பாஜகவோடு கூட்டணி சேர வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அப்போது அது எடப்பாடி பழனிசாமி மறுத்து விட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை பார்த்தோம், ஏன் பாரத பிரதமரையே பார்த்தோம். அதன் பிறகு தற்பொழுது பாஜக கூட்டணி அமைந்திருக்கிறது. பிரிந்து சென்றவர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்க வேண்டும். தவறினால் என்று அவர் ஒரு 10 நாள் கெடு விதிக்கும் பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால் மீண்டும் பாஜகவை நாங்கள் சென்று பார்ப்போம். அப்ப பாஜகவை காட்டி எடப்பாடி பழனிசாமியை பயமுறுத்தி விட வேண்டும், பயமுறுத்தி விட முடியும் என்று செங்கோட்டையன் கருதுகிறாராங்கிறது ஒரு பிரதான. செங்கோட்டையனுடைய மனம் எப்படிப்பட்ட மனம்னு எனக்கு தெரியும். ஏன்னா 5ஆம் தேதி இந்த மனம் திறக்க போகிறது அப்படின்னு 1ஆம் தேதி ஒரு ட்ரெய்லர் விடுறாரு. நம்ம நிகழ்ச்சிக்கு புறமா விடுற மாதிரி ஒண்ணு. 5ஆம் தேதி எனக்கு ரொம்ப நீங்க ஆச்சரியமா இருக்கு. எம்ஜிஆர் இருக்கிற போது, ஜெயலலிதா இருக்கிற போது ஒரு தலைமைக்கு உங்களால கெடு விதிக்க முடியுமா? கோரிக்கை வைக்கலாம், இதை செய்யுங்க அப்படின்னு. அதிமுகவினுடைய பொதுக்குழுவால் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஓபிஎஸ், டிடிவி சசிகலா இவர்கள் எல்லாம் வெளியேற்றியதாக தீர்மானம் நிறைவேற்ற பிறகு அவங்க எல்லாம் திரும்ப கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னு கோரிக்கை வைக்கிறதும், எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்குள் இதற்குள் முடிவெடுக்காவிட்டால் உங்களோட நான் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டேன், உங்களோட பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றது என்ன விதமான மிரட்டல் அரசியல்னு ஒரு பார்வை இருக்கு. நிச்சயமா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து அவர் கெடு விதிக்கிறார் என்று, கெடுவை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன செய்வேன் என்று அவர் சொல்கிறார். அதை நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது கட்சியில் தன்னை போல ஒருமித்த கருத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு தான் நினைத்ததை செய்து முடிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இல்ல, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சூப்பர் சீனியர் செங்கோட்டையன் அவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு எதிராக பேசினார் என்ற குற்றத்தை சுமத்தி அவர் வகித்து வந்த அத்தனை பதவிகள்ல இருந்தும் பறிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் செய்தியாளர் சந்திச்சு சொன்ன விஷயம் அவர் நேற்று சொன்னதை விட ரொம்ப மோசமான ஒன்றாக இருக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம். என்னுடைய பணி இதை நோக்கித்தான் தொடரும். நேற்றைய தினம் எடுத்து சொன்னதைப் போல இந்த பணி எடுத்து சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். சில பேர் நினைத்தே தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள், அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் போக போக காலத்திலான் தெரியும். 10 நாட்களுக்குள் இந்த பணியை துவங்க வேண்டும். இல்ல, எனக்கு புரியல. ஒரு 50 ஆண்டு காலமாக கட்சியில் இருக்கிறவர் கட்சியை விட்டு நீக்கின பிறகும் என்னுடைய இந்த பணி தொடரும்னா அதிமுகவில் பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்ப்பேன், எனக்கு போன் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட கலகக்குரல் மாதிரி தெரியலையா? இப்போ செங்கோட்டையனுடைய பாதை அவர் எடுத்து வைத்திருக்கிற முதல் பாதை அல்ல, அல்லது முதல் அடி அல்ல. ஏற்கனவே இதே பாதையில் சென்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கணும். என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஓபிஎஸ் என்ன செஞ்சிருக்கிறாரு, டிடிவி தினகரன் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஈவன் சசிகலா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கோரிக்கைகள் அல்லது இது போன்ற அதிமுக தலைமையை நோக்கி பேசிய பேச்சுகள் எல்லாமே அவங்க ஒரு தனி அணியாக செயல்படுவதெல்லாம் கொண்டு போய் விட்டுருக்கு என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப இந்த செங்கோட்டையனை பொறுத்தவரையில அவர் கட்சி பொறுப்புகளிலிருந்து அவர் பறிச்சிட்டார், கட்சி பொறுப்புகள் பதவிகளை எல்லாம் பறிச்சிட்டார். இப்ப அவர் வெறும் அடிப்படை உறுப்பினராகத்தான் நீடிக்கிறார். அந்த அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் கூட அவரை ஏன் விட்டு வைத்திருக்கிறார்கள்? அவர் எம்எல்ஏங்கிற ஒரே காரணம் தான். இல்லைன்னா அதையும் கூட நீக்கி இருப்பார்கள் என்று சொன்னதன் பிறகும் இவர் இந்த பணியை தொடர்வேன் என்று சொன்னால் ஏற்கனவே சென்றவர்களுடைய அதே பாதையில் இவர் செல்ல போகிறாரா, மேலும் ஒரு அதிமுக அணியை உருவாக்க போகிறாராங்கிற கேள்விக்குள்ளதான் நம்மளை கொண்டு போய். நேற்று அவர் செய்தியாளரை சந்திக்கிற போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, தனக்கு எதிராக ஆளுநரை சந்தித்து ஊழல் குற்றச்சாட்டை வைத்த சோமசுந்தரம் அவர்களையே கட்சியில சேர்த்துக்கிறார். தனக்கு எதிராக பேசிய காளிமுத்து, ஆரம் வீரப்பனை எல்லாம் ஜெயலலிதா சேர்த்துக்கிறாங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவை விடவா வலிமைக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியிலிருந்து பிரிந்து போனவங்களை எல்லாம் இவ்வளவு வன்மத்தோடு விரட்டுவது என்பது கட்சியை எடப்பாடி பழனிசாமியை பாழ்படுத்துகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறதுங்கிறது எடப்பாடியோட தலைமையை கேள்விக்குள்ளாக்காத. நீங்க ஒரு தலைவரை சப்போர்ட் பண்ணணும், அவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணுங்கிற சிச்சுவேஷன்ல அவரும் சேர்ந்து பறிப்பது என்பது என்ன நியாயம்? இப்போ நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான், அந்த விஷயத்தை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம்ன்றதுல தான் சிக்கல் இருக்கு. இப்போ நீங்க எப்படி அதை இன்டர்பிரட் பண்றீங்க,
நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன், அல்லது இந்த தரப்பு எப்படி இன்டர்பிரட் பண்ணுது, அல்லது அந்த தரப்பு எப்படி நம்ம பார்த்துட்டோம்னா, அதிமுக தலைமை பலவீனமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை உடைத்து எறிவது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. இந்த கட்சி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அவர் அந்த இன்னும் மெட்டீரியலைஸ் பண்ண முடியல, அவரால் அதை மொபிலைஸ் பண்ண முடியல என்கிற குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கான தொடர் முயற்சியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ அதுல இருந்து தான் அவர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். செங்கோட்டையன் இப்படி ஒரு செய்தியாளர் சந்திப்பை வைத்து அதிமுக தலைமையை பார்த்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, இப்படி சொல்லும் போது அதிமுக தலைமை குறித்து என்ன கருத்து எழும் என்கிற அந்த சிக்கல் அவருக்கு வரும்ல. நேத்திய செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி வெற்றி பயணம் போறாரு, கூட்டமாக மக்கள் வர்றாங்கன்னு சொல்லும்போது அந்த கூட்டம் வேற, இந்த லைனை பயன்படுத்துறாரு, அந்த கூட்டம் வேற, அதிமுகவினுடைய தொண்டர்கள், அதிமுகவினுடைய விசுவாசிகள், நிர்வாகிகள், கழக தலைவர்கள், மூத்த தலைவர்கள் எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னன்னா அதிமுக வலிமை அடையணும்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிற யாத்திரைக்கு வருகிற கூட்டமே அது அதிமுகவோட கூட்டம் இல்லைன்னு சொல்ற இடத்துக்கு அவர் போயிட்டாருங்கிறதே நமக்கு ஒரு அலார்மிங்கா இருக்கு. இந்த ஆர்டிஎக்ஸுக்கு சில ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த சம்பவத்தில் செங்கோட்டையனை கைவிட்டார்களா 5 முன்னாள் அமைச்சர்கள்? இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை 6 மாதங்களுக்கு முன்பாக சந்தித்து கட்சி வலுப்பெற வேண்டும், கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்து விட்டு வந்தோம். அதுக்கு பிறகு எங்களை எந்த விதமான அழைப்பு வரல, மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டில் கூட அதை பத்தி எதுவும் பேசப்படலை அப்படிங்கிறார். செங்கோட்டையன் சொல்ற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, நான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறேன், இந்த கட்சி சேரணும்னு நான் சொல்றேன், அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, பச்சை பொய்ன்னு சொல்றேன். ஆனால் அதிமுகவில் அன்றைக்கு அவரோடு சென்ற நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், சிவசண்முகம் இவங்க யாருமே இது குறித்து பேசலைங்கும் போது செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்பாகவே இந்த 5 நீக்கிவிட்டார்கள் நான் புரிஞ்சுக்கலாமா? கைவிட்டு விட்டார்கள்ன்றதுதான் நமக்கு இன்னைக்கு பதிலா இருக்கு. ஏன்னா அவங்க அது குறித்த கேள்விக்கு அவங்க பதிலளிக்காம மௌனமா போறாங்க. அவர் இவ்வளவு தூரம் சொன்னதற்கு பிறகும் கூட அவருக்கு ஆதரவு குரலோ அல்லது ஒரு சாதகமான குரலோ எழவில்லை. ஆனா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, இப்ப அவர் அதிமுக தலைமையை நோக்கி இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார், இப்படி ஒரு குரலை முன்வைக்கிறார். இது இப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதோடு அவர் நிறுத்தி இருந்தார்னா பரவாயில்ல. ஆனா அப்படி செய்யலன்னா என்ன ஆகும் என்பது குறித்து அவர் பேசும் பொழுது அந்த பேச்சு என்பது பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய அடித்தளத்தையே கலகலத்து போக வைக்கிறதா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாங்க என்கிற அந்த டோன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிக்கலான டோன். இந்த டோனை நம்பி இந்த முன்னாள் அமைச்சர்கள் போனாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி. யாருடைய குரலாகவோ செங்கோட்டையன் பேசுகிறார்? அது யாருடைய குரல்னா, ஒரு அதிமுகவில் அடிமட்ட தொண்டர், அதிமுக ஆட்சிக்கு வரணும்பா, திமுகவை வீழ்த்தணும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு கோரிக்கை தான். ஆனா இது யாருடைய குரலாக இருக்கிறதுங்கிறதா இப்போ நமக்கு டவுட்டா இருக்கு. இதற்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் வலுவிழந்து வலு குறைந்து இருப்பதாக பரவலாக சொல்லப்படுவது கொங்கு மண்டலம். கடந்த தேர்தலில் மொத்தமா வாஷ் அவுட், ஏறக்குறைய அதிமுக வென்ற 75 தொகுதிகள், அந்த கூட்டணி வென்ற 75 தொகுதிகளில் பெரும்பாலானவை கொங்கு மண்டலம். ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக எவ்வளவோ பெரிய முயற்சிகளை செய்து பார்த்தும் கொங்கு மண்டலத்தில் ஒரு வலிமையான திமுக தலைவரை அவர்களால் இப்போது வரை உருவாக்க முடியவில்லை. அப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, முத்துசாமி இருக்கிறார். ஆனால் அதிமுகவும் பாஜகவும் என்ற பெரிய அளவிலான வெற்றியை திமுகவால் பெற முடியவில்லை. இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வருதுன்னா, திமுக கொங்கு மண்டலத்தில் தனது கட்சியை வளர்ப்பதற்கு தாண்டி அது ஒரு முடியலனா வலிமையாக இருக்கிற அதிமுகவை வலுவிழக்க செய்வதற்கான முதல் கருவியா செங்கோட்டையன். இப்போதே அதிமுக தொண்டர்கள் சமூக வலைதளங்கள்ல செங்கோட்டையின் பக்கம் பின்னால் நிற்பது திமுக. எனக்கு சொல்லுங்க, செங்கோட்டையின் பின்னால் நிற்பது திமுகவா பாஜக? இப்போ யூசுவலா இந்த கேள்வி முடிச்சிடறேன். டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் எல்லோருக்கும் பின்னாலும் பாஜக இருக்கிறது. ஏன்னா டிடிவி சொல்றாரு, ரொம்ப குறைந்தபட்சமா அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார் அப்படின்னு. இப்ப செங்கோட்டையனுடைய குரல் அமித்ஷாவினுடைய குரலா, செங்கோட்டையனுடைய இந்த நிகழ்வு திமுக திட்டமிட்டதா? இப்போ நம்ம அவர் செங்கோட்டையனுடைய குரல் யாருடைய குரல் என்று அந்த கேள்வி எழுவதற்கு முன்னர் அவருக்கு பதில் சொல்றாரு. என்னன்னா, அது தன்னுடைய குரல் மட்டுமல்ல, தொண்டர்களுடைய குரல், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களினுடைய குரல் அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய பொருள் என்னன்னா, நான் மண்டபத்தில் எங்கிருந்து எழுதி வாங்கிட்டு வரல என்பதான் அதனுடைய பொருள். ஆனா அப்படி மண்டபத்திலிருந்து தான் அவர் எழுதி வாங்கி வந்திருப்பார் என்ற சந்தேகத்தை தான் தொடர்ச்சியாக எழுப்புறாங்க. ஆனா அது எந்த மண்டபத்திலிருந்து அவர் எழுதி வாங்கிட்டு வந்தாரு அப்படி? இப்போ நீங்க அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அது யதார்த்தத்திற்கு புறம்பாக இருப்பதாக ஒரு விமர்சனம் இருக்கு. என்னன்னா, கடந்த தேர்தலில் ஒருவேளை
பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் 30 தொகுதிகளில் வென்றிருக்கும் அந்த கூட்டணின்னு அவர் சொல்றாரு. அதற்கு என்ன தரவுகள் அவர்கிட்ட இருக்கு? ஆனா 2021 தேர்தலில் அவங்க நிற்கும் பொழுது இவங்க ஏன் வந்து பெரிய பின்னடைவை சந்திச்சாங்கன்னா அதுக்கு பாஜகவோடு கூட்டணி வைத்தது தான் காரணம்னு ஜெயக்குமார் சொல்றாரு, சிவி சண்முகம் சொல்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு. அப்போ அதை பார்த்து அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. பல இடங்களில் பிரச்சாரத்துக்கு இவங்க பாஜக காரங்களை கூப்பிட்டுட்டே போகல என்ற நிலை இருக்கும் பொழுது பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாம் 30 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம் செங்கோட்டையன் சொல்லும் பொழுது அது யதார்த்தத்திற்கு புறம்பானதாக இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்றவங்க, அதிமுக வலிமை அடையணும்னு சொல்ற எல்லாருமே பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஆர்டிஎக்ஸ்க்கு எழுந்திருக்கிற மூன்றாவது கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருத்தர் பதவி விட்டு தூக்குனாங்கன்னா ஐயோ பதவி போயிருச்சேன்னு அவங்க அலறணும். ஆனா இதுல என்னன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பதவி நீக்கத்தை மகிழ்ச்சின்னு சொல்றாரு செங்கோட்டையன். நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு பதவி இருக்கு, அந்த பதவியை உங்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படுவோம். ஒருவேளை அதை மகிழ்ச்சின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை விட வலிமையான ஒன்று ஏதோ இருக்கிறது. ஏன் செங்கோட்டையனுக்கு வாய்ப்புகள் என்ன, அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன? நான் வந்து ஒன்று திரட்ட போறேன், இது என்ன மாதிரி யோசிக்கிற ஆட்களை ஒன்று திரட்ட போறேங்கிறாரு. இதுக்கு முன்பாக அப்படி ஒன்று திரட்ட போன சசிகலா, டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் இவர்கள்லாம் தற்போது எங்க இருக்கிறார்கள்னு பார்த்த பிறகும் நானும் அதை செய்வேன்னு சொல்ற அளவுக்கு செங்கோட்டையனை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலமாக உரத்து கூட பேசாத நபர், எதிர்கட்சிகளை கூட அவ்வளவு மோசமாக விமர்சிக்காத ஒரு நபர் கலயக்குரல் எழுப்பி வெளில வந்திருக்காருன்னா, பதவியை விட்டு நீக்கின பிறகு மகிழ்ச்சின்னு சொல்றாருன்னா சம்திங் ராங், சம்திங் ஃபண்டமெண்டலி ராங். இந்த செக்மெண்ட்ல இந்த மகிழ்ச்சிங்கிறத மட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோல் அச்சீவ்ட், கோல் அச்சீவ்டு, தட்ஸ் ஆல். ஆமா, ஆனா அது என்ன கோல்ங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான். ஐந்து அணிகளாக அதிமுக, பின்னணியில் திமுகவா? இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழுவதற்கு காரணம் டிடிவி தினகரனுடைய இன்றைய செய்தியாளர் சந்திப்பு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதில் அவர் பல்வேறு முக்கியமான விவரங்களை தெரிவித்திருக்கிறார். அந்த விவரங்களில் இருந்து நமக்கு பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. உதாரணமாக, கடந்த மாதம் வரை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பேன் என்று சொன்ன அதே டிடிவி தினகரன் இன்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் மனதை மாற்றியது யார் அல்லது எது? இல்லை, எனக்கு டிடிவியோட மனசை வந்து மாற்றிருப்பாங்கன்னு தோணலை, டிடிவி மனசை புண்படுத்தியிருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா கடந்த வாரங்களில் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளரை சந்திக்கும் போது டிடிவி தினகரன் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சின்ன வார்த்தையை கூட எக்ஸ்ட்ரா விட மாட்டார். அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அண்ணாமலை அவர்கள் இருந்த வரைக்கும் இந்த கூட்டணி ரொம்ப தெளிவாக இருந்தது, வெற்றி தோல்விகளெல்லாம் தாண்டி இந்த கூட்டணியை வலுவாக கட்டமைச்சிருந்தார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி கட்சிகளுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்படலை. அண்மையில் ஜான் பாண்டியன் அவர்கள் நடத்தின நிகழ்வுக்கு டிடிவி தினகரன் அழைக்கப்படலை. ஜி.கே. வாசன் அவர்கள் நடத்தின நிகழ்வுக்கு டிடிவி தினகரன் அழைக்கப்படலை. ஓபிஎஸ் அவர்கள் பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிற போது இந்த தகவலே தனக்கு தெரியாதுன்னு நயினார் நாகேந்திரன் சொன்னது சிறுபிள்ளைத்தனமானது. ஒரு கூட்டணி கட்சியை எப்படி அரவணைக்கணுங்கிறது தெரியல அப்படிங்கிறாரு. அவர் மனசு சந்தோஷத்தில் இருக்காருன்னு தெரியல, மனசு காயப்பட்டிருக்காருன்னு நம்ம. இப்போ டிடிவி தினகரன் மனதை மாற்றியது யார் அல்லது எது என்பது பார்க்கணும்னா ஒரு பைட்டை பார்த்துருப்பாங்க. முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தருங்கிறார். எங்களுக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா ஒரே ஒரு நபர் தான், அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான், அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ நம்ம அவர் பேசும் பொழுது மனதை மாற்றியது யார் அல்லது எது என்கிற கேள்விக்கு நம்ம ஏன் போறோம்னா, டிடிவி தினகரனுடைய மனம் மாறுவது இது முதல் முறை அல்ல. இதுதான் சிக்கல். எப்படின்னீங்கன்னா, நீங்க வந்து அவருடைய மனதை ஓ பன்னீர்செல்வம் மாற்றினார், பின்னர் எடப்பாடி பழனிசாமி மாற்றினார். இதுக்கு பிறகுதான் அமமுகன்னு ஒரு கட்சியை அவர் தொடங்குறார். தொடங்கி பாஜகவை வந்து முழு மூச்சோடு எதிர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி எதிர்த்து கொண்டிருந்த டிடிவி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்கிறார். மீண்டும் வந்து அதிமுகவோடு அவர்கள் கைகோர்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பதற்கு தனக்கு தயக்கமில்லை என்றும் அதற்காக பிரச்சாரம் செய்வதற்கு கூட தான் தயாராக இருப்பதாகவும் கூறிய அதே டிடிவி தினகரன் தான் இன்று செய்தியாளர் சந்திப்பில் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க மாட்டோம் என்று. நான் இந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். டிடிவி தினகரனுடைய ஸ்டாண்டு மாறல. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலராக ஏற்றுக்கொள்வதோ அவரை முதலமைச்சர் ஆக்குவதோ இரண்டாம் பட்சம். அதிமுகவின் நிரந்தர எதிரியான திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதிமுகவுக்கு எதிராக இருக்க கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கணும். அண்ணாமலை அந்த வேலையை முன்னெடுக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் எல்லா கட்சிகளும் திரண்டுவாங்க.
திமுகவை முதல்ல வீழ்த்துவோம், அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு யார் தலைவர்ங்கிறத பேசிக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்காகவோ அவருக்காக பிரச்சாரம் செய்வதாகவோ சொன்னதனுடைய நோக்கம்ங்கிறது திமுகவை அகற்றணுங்கிறதுக்காக தானே தவிர அது அந்த இடத்துல EPS அவர் ஏத்துக்கிட்டாருன்னு ஒரு பொருள் வராது. இல்ல நீங்க இப்ப இப்படி யோசிங்க. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு திமுக வந்து தேர்தலை எதிர்கொள்கிறது. ஆனா இவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க? ஓரணியில் அதிமுகங்கிற நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, இதுல வேடிக்கை பாருங்க, இவங்க எவ்வளவு பலமாக இருக்கிறார்கள் என்பதே சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பாஜக தலைமை பதவியிலிருந்து அகற்ற சொன்னார். அவருடைய அந்த கோரிக்கையின் காரணமாக தான் அவர் அகற்றப்பட்டார் என்று ஒரு பேச்சு இருக்கு. இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, தமிழக பாஜக தலைமையிலிருந்து நயினார் நாகேந்திரனை நீங்கள் அகற்ற வேண்டும் என்று. இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, அப்ப இந்த முரண்பாடுகள் வந்து எதுல இருந்து வருது? பொலிட்டிக்கல் டைனமிக்ஸா அல்லது பர்சனல் டைனமிக்ஸா அல்லது காஸ்ட் டைனமிக்ஸா? இங்க எத்தனை ஃபேக்டர்ஸ் எல்லாம் செயல்படுது. இத்தனை ஃபேக்டர்ஸ் செயல்படுவதனுடைய விளைவாகத்தான் இவர்கள் இப்படி சிந்திக்கிறார்களா? இப்படி இவர்கள் சிந்திக்கும் பொழுது இவர்களுடைய நோக்கம் வந்து ஒரே நோக்கமாகத்தான் இருக்கிறதா? அது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் இருந்துன்னு சொன்னா இத்தனை முரண்பாடுகள் இவங்களுக்குள்ள எப்படி வரும்? இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்குள்ளே இவங்களுடைய ஆற்றல் எல்லாம் போயிருமே. எப்படி நீங்க வலிமையாக இருக்கிற திமுகவை வந்து வீழ்த்த முடியும்? இந்த கேள்வி நமக்கு இருக்குல்ல. அப்ப அதுல இருந்து தான் நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு சொன்னீங்கன்னா, வெளியிலிருந்து இவர்கள் இயக்கப்படுகிறார்களா? அப்படி இயக்குவது யார்? இப்படி பாஜக இயக்குகிறதா, திமுக இயக்குகிறதா? இப்படி இயக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்னங்கிற கேள்வி நமக்கு அதுல இருந்து வருது. இல்ல, பொதுவாகவே நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும்னு சொன்னதுக்கான காரணம் எம்ஜிஆர் தப்பா பேசிட்டாங்க, அண்ணாவை தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு இடையில இருந்த யுத்தம் என்பது தலைவர்களுக்குள் இருந்த ஈகோவா, இல்லை நீங்க கோட் பண்ண மாதிரி அது ஒரு சாதிய முரணா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதை அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா டிடிவி தினகரனுக்கும் நயினார் நாகேந்திரனுக்குமான முரணும் கூட ஒரு அரசியல் ஈகோவை தாண்டிய ஒரு சாதிய மோதல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்தவர், முக்குளத்துவ சமூகத்தைச் சேர்ந்தவர், OPS டிடிவி எல்லாரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதால் வர்ற பிரச்சனை தானா இது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் சாதிகளற்று ஒரு கேஸ்ட் நியூட்ரல் லீடரா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்தது, அப்படிதான் நம்புறோம். இன்றைய அதிமுக கூட்டணியில் அப்படி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற தலைவர்கள் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் மனப்பான்மையில இல்லையோன்னு ஒரு சந்தேகத்தை கூட எழுப்புதல் இருக்கு. இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல டிடிவி தினகரன் விலகலுக்கும் நயினார் நாகேந்திரன் காரணமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை எழுப்ப முடியும். ஏன்னா அது அவரே சொல்றார், ஓ பன்னீர்செல்வம் விலகுவதற்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான் என்றால் டிடிவி தினகரன் விலகலுக்கும் நயினார் நாகேந்திரன் தான் காரணமான்னு சொன்னீங்கன்னா ஆம் என்று தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசியதனுடைய சாரமாகத்தான் நம்ம இப்படி ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். ஆம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நயினார் நாகேந்திரன் என்கிற ஒரே ஃபேக்டருக்காக இவங்க கூட்டணியிலிருந்து விலகி விடுவார்கள் என்று சொன்னா இவங்களுடைய தேர்தல் அரசியலினுடைய நோக்கம் என்னங்கிற நம்மள நீங்க சொல்ற மாதிரி there are multiple reasons. அதுல ஒண்ணு என்னன்னா, ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில தேர்தலை சந்திக்கிறாங்க. இதுவரை இல்லாத வரலாற்றில் இது இல்லாத அளவுக்கு 2024 தேசிய ஜனநாயக கூட்டணி 20% வாக்குகள் வாங்குறாங்க. 20%, அதாவது திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு தமிழ்நாட்டில் வாக்களிச்சவங்க எண்ணிக்கை 20%. அந்த 20% சாத்தியமாக்குனதுல அமமுகவுக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லி இருக்கிறார். நான் சொல்ல முடியாதுங்க, நான் மேல கேட்டு சொல்லணும் அப்படின்னா அது ஒரு கட்சி தலைவரை, கூட்டணியில் இருந்தவரை, பிரச்சாரம் செய்தவரை எப்படி பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்போ நயினார் நாகேந்திரனை டவுன் பிளே பண்ணி அண்டர்மைன் பண்ற அதே டிடிவி தினகரன் அண்ணாமலை பற்றி என்ன சொன்னார் இப்ப நம்ம பைட்ல பார்க்க. திரு அண்ணாமலை அவர்கள் தான், அவருடைய முயற்சினால தான் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தோம். அவரோடு நாங்கள் செயல்பட்டோம். இங்கே உள்ள மாநில தலைவரின் செயல்பாடு பன்னீர்செல்வம் விஷயத்தில் செயல்பட்டது எனக்கு மன வருத்தத்தை கொடுத்தது. நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாம் லைன் அப் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே இந்த இரு கேள்விகளை நாம் எழுப்பணும். இந்த இரு கேள்விகள் நம்மை மூன்றாவது கேள்வியை நோக்கி கொண்டு செல்கிறது. அந்த மூன்றாவது கேள்வி என்னன்னா, டிடிவி தினகரன் அமைக்க போகும் புதிய கூட்டணி எது? ஏன் நாம இப்படி ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு? பாஜகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம்னு டிடிவி தினகரன் முடிவு பண்ணிட்டாருன்னா அப்போ ஒரு புது கூட்டணி அமைக்க போறாரா? ஓகே, அதிமுகவோட தளபதிகள்னு ஒரு காலத்துல நீங்க எடுத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதிமுகவே தென் மாவட்டங்கள்ல பெரிய லெவல்ல வலுவாக்குனதுல அவர் ஒரு புதிய தளபதியை நோக்கி போகிறாரா அப்படிங்கிறதா உங்களுக்கு கேள்வி இல்லையா? ஆனா அவர் விஜயை பத்தி பேசுகிற போது ரொம்ப மைல்டா பேசுறாரு. ஒரு புதிய வேட்பாளர் களத்தில் வந்திருக்காரு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் நான் சொன்னேன், அதுக்காக நான் போய் அவரோட கூட்டணி சேர்ந்துருவேன்னு அர்த்தம் இல்லைங்கிறாரு. இப்போ நம்ம அவரு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய வாய்ப்பு இல்லை
வாய்ப்பு உள்ளவர் இல்லை என்பதைத்தான் அவருடைய கடந்த கால அரசியல் பாதை நமக்கு காட்டுகிறது. அப்போ அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது என்றால் அவர் அதற்காக டிசம்பர் வரை பொறுத்திருக்கிற போகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை விட மிக முக்கியமான கேள்வி, தமிழ்நாட்டில் வந்து பகைவன் குடி உறவாடி கெடு என்ற ஒரு சொலவடை உண்டு. இப்போ அதிமுகவை பகைவர் என்று நினைத்து இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எங்க வருதுன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க விரும்புகிறார். பாஜகவை எதிர்த்து அவர் இப்போ வரைக்கும் பேசல. நல்ல முக்கியமான விஷயம், திமுகவை எதிர்ப்பது போல, எடப்பாடி பழனிசாமியை எதிர்ப்பது போல அவர் பாஜகவை எதிர்க்கவில்லை. அவர் என்ன சொல்றாரு, பாஜக கூட்டணியில் இப்போதும் இடம்பெற விரும்புகிறேன். அதுக்கு என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேற யாராவது அந்த இடத்துல இருந்தாங்கன்னா நான் வரேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு புதிய அன்டெஸ்டட் அன்ப்ரூவன் தாவேக தலைவர் விஜயை நோக்கி அவர் போவாரா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல இப்ப நம்ம என்ன அது ஓகே, ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க திமுகவை தான் வீழ்த்துவதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய குறி இலக்கு அங்கதான் இருக்கணும். ஆனா அப்படி இல்ல, நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்றீங்க, நயினார் நாகேந்திரனை குறை சொல்றீங்க. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது இவங்களை வேற வெளியிலிருந்து இயக்குவது யார் என்பதை தாண்டி அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்துவதுதான் இவர்களுடைய நோக்கமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி அதிமுகவை பலவீனப்படுத்துகிற முயற்சி தான் என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதற்கு காலம் தான் பதில் சொல்லும். இல்ல, எனக்கு டிடிவி தினகரன் இப்படி ஒரு ஸ்டாண்டை எடுத்ததுக்கு நயினார் நாகேந்திரன் நம்ம காரணம் சொல்லிடலாம். அடுத்து எங்க மூவ் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு டிசம்பர் வரை காத்திருங்கன்னா யாரெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரியுது. ஏற்கனவே இதற்கு முன்பாக அதிமுகவை பல சில்லுகளாக உடைச்சிருக்காங்க. அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக, சசிகலா தலைமையிலான அதிமுக. இப்ப சசிகலா வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த லெட்டர் பேட்ல வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா தான் இருக்கு. அப்போ எடப்பாடி அதிமுக, சசிகலா அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, அதிமுகவை மீட்பதற்காக தொடங்கப்பட்ட அமமுக, டிடிவியோட அதிமுக, நேற்று முதல் இன்று முதல் தொடங்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையின் அதிமுக. இந்த 5 அதிமுகக்கள்ல இப்படி பிளந்து கிடப்பது யாருக்கு நன்மை பயக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து இந்த இப்படிப்பட்ட விமர்சனங்கள் எழும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை பாஜக தூக்கி விழுங்கி விடும் என்று சொல்கிறார்கள், ஆனால் அதிமுகவை தூக்கி விழுங்கி விட முடியாது என்று அவர் சொல்றாரு. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, அதிமுகங்கிறது ஒரு யானையை தூக்கி நீங்க அப்படியே விழுங்கி விட முடியாது. ஆனா எதிரிகளுக்கு அது தெரியும். அப்ப யானையை எப்படி சாப்பிடுறதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது செங்கோட்டையின் தலைமையில் கூட ஒரு அணி உருவாகக்கூடும் என்கிற ஒரு அரசியல் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இதற்கு நாம பிளைண்டாக பாஜக தான் இந்த வேலையை செய்கிறது என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. திமுக வந்து அதிமுகவை வலுவிழக்க செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி. குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அவர்கள் பெற வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த சந்தேக கணைகள் எல்லா பக்கமும் பாய்கின்றன. காலம் இதற்கு பதில் சொல்லட்டும், நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். 5 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிரான மனநிலையை கட்டுப்படுத்துவது என்பது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை தள்ளி வைப்பது, எதிர்கட்சிகளை சிதற வைப்பது என்பதை தாண்டி ஒரே ஒரு கட்சியான அதிமுகவை சிதறடித்துக் கொண்டிருக்கிறதா ஆளுங்கட்சி என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. இன்றைய நமக்கு தலைப்பு செய்திகளாக வந்த செங்கோட்டையனும் டிடிவி தினகரனும் ஆளுங்கட்சிக்கு உதவுவதற்கான நடவடிக்கைகளாக இதை மாற்றி இருக்கிறார்களா? நம்முடைய சந்தேகங்கள் எப்போதும் தொடரும். அடுத்த 6 டேஸ்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.